உங்களுக்கு இது சவுடா நீங்கள் இது பூரா சவுடா இது பூரா சவுடா வாங்க தோண்டுங்க இது பூரா தோண்டுங்க இது பூரா சவுடா சொல்லுண்ணே இது பூரா சவுடானே என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூகர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே இருக்கக்கூடிய கீழ் வெத்தனத்தல் கிராமம் சர்க்குணம் கஞ்சினந்தல் கிராமத்தை சார்ந்தவர் பாலாஜி. அவரை எம்எஸ்பி டாரஸ் ஓட்டுநர் தாக்கியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்றத அந்த தம்பிகிட்ட பேசின ஆடியோ பதிவு செய்கிறேன் பாருங்கள். அதற்கப்புறம் சில விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த ஆடியோ பதிவு செய்கிறேன், கேளுங்க. 3 நாளாக வண்டி அணைச்சி விட்டு போகிறாப்புல. ஏன் டிரைவர் நீங்கள் ஒழுங்காக ஓட சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு இது சவுடா நீங்கள் இது பூரா சவுடா இது பூரா சவுடா வாங்க தோண்டுங்க இது பூரா தோண்டுங்க இது பூரா சவுடா சொல்லுண்ணே இது பூரா சவுடானே. சொல்லுங்க பிரதர். புலிக்குளத்த கிராமத்துல பேசுறேண்ணே. சொல்லுங்க. என் பேர் பாலாஜி. இந்த மாதிரி நான் பரமக்குடி ஒரு சின்ன வேலையை வந்தேனே கார்ல. சரி. வரையில லைட்டா டிப்பர் கார் லைட்டை உடச்சிட்டாங்க. சரி. உடச்சிட்டு நான் ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பண்றியா, வண்டி பார்த்து வர தெரியாதா அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு வண்டி வரங்கடி நிப்பாட்டி போடுங்க, சவுடு மணல் இருக்கு, நான் போய் கொட்டிட்டு விழுந்துரு அப்புறம் பேசிக்கிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சவுடு மணல் தானே, அப்புறம் ஏன் பயப்படுறிய, வண்டி நிப்பாடுங்க போலீஸ்கார் வரட்டும், எனக்கு லைசன்ஸ் நான் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். வண்டி நிப்பாட்டு பண்ணாப்புல கையெல்லாம் ஒரு நடுங்குச்சுக்கிட்டு இருந்து அவர் யாருக்கோ போன் அடிச்சாப்புல. போன் அடிச்சோன்னா ஒரு 10 பசங்க வந்தாங்க. வந்துட்டு நான் டக்குன்னு ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வண்டி மூவ் பண்ணிட்டாப்ல. நான் திருப்பி என்னோட காரோட வச்சு ரோட பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணிட்டு இது சவுடு தானே இருக்கு, ஏன் பயப்படுற மாதிரி வண்டியோட கீழே இறங்க அப்படின்னு இறங்க மாட்டேன்ட்டாப்ல. சாவியை நான் கொடுங்க போனதுக்கு சாவியும் கொடுக்க மாட்டேன்ட்டாப்ல. திருப்பி நான் வீடியோ ஆன் பண்ணிட்டு டாரஸ் மேல ஏறி பார்த்தேன், பூராமே மணல். கீழே பார்த்த கிராமத்துல எம்எஸ்பின்ற ஒரு கஞ்சினந்த காரு அவர் தான் குவாரி போட்டிருக்காப்புல. அவர் குவாரியில இது இருக்கு, சவுடு மணல் தான் இருக்கு. ஆனா மணல் கிட்டத்தட்ட 3 நாளா அல்லனாங்க மணல். நான் விட்டுட்டேன். இந்த 3 நாள்ல நம்ம வண்டியை ஓவரா அணைச்சே விட்டுட்டு போனாப்புல. இன்னைக்கு எனக்கு ரொம்ப எனக்கு பாதிப்பு வரவும் நான் வண்டியை மறைச்சிட்டேன். வண்டியை மறைச்சு பார்த்தா பூரா மணல் இருக்கவும் என்ன இரும்பு ராடல்ல அடிச்சுட்டாப்புல. ஓனர் வந்தோடனே நீ கொல்ல தேவையா அந்த இதுன்னு அசிசமா நம்ம வண்டியில இம்மானுவேல் கொடி கட்டியிருந்தேன். கொடியை கலட்டி மூஞ்சில எரிஞ்சிட்டாப்புல. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, போன் பறிச்சு வச்சுக்கிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து கையை பிடிச்சி அடிச்சாங்க என்னைய. நான் அந்த டயத்துல அலோ போலீஸ் போன்னு சொல்லிட்டேன். சார் எல்லாம் பண்ணாங்க. அலோ போலீஸ் சேர்ந்து சண்டை போட போயிட்டாங்க ஊருக்காரங்க. நாங்களே மண்ணால் வர்றோம்ப்பா, நீங்க தேவையில்லாம வாரிய அப்படின்னு ஊருக்கார பேசுறாங்க. எப்படி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, எப்படி எதன அடிப்படையில் எடுக்கிறாங்க? ஊருக்காரன் நாங்க இருக்கோம்ல, நீ ஏன் அடுத்த சாதிக்காரன் ஏன் வர அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இது சேர்ந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவும் இப்போ உங்களை இடிச்சதுக்கோ உங்க வண்டியை இது பண்ணதுக்கோ எந்த ஸ்டெப் எடுக்கலையா? எந்த ஸ்டெப் எடுக்கல. இதான் 4 மணி நேரம் ஆச்சு நான் கொடுத்து எனக்கு இது தெரியுது, எனக்கு யாரும் எதுவும் கேட்கல. என்னவும் கேட்கல. உங்களுக்கு எந்த லிமிட் வருது ஸ்டேஷனு? எனக்கு தாள லிமிட் வருது. நான் திருப்பி போன் அடிச்சு இப்ப 100க்கு போன் பேசுறேன். ஒரு மேடம் பேசினாங்க. அதோட இந்த மாதிரி சொல்லுவான். சரி அப்படின்ட்டு இப்ப கூப்பிடுறோம் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. செத்த பின்னாடி பணத்தை வாங்கத்த எல்லாரும் வருவீங்களா இந்த சாதிக்கு மட்டும் அப்படின்னு நான் கேட்டேன் அந்த மேடத்திட்ட. அதோட எதுவும் பேச சரியான அவளும் பதில் கொடுக்கல. அதோட போன கட் பண்ணிட்டாங்க. ஆமாண்ணே. சரி நடந்துச்சு. கேட்டதுக்கு அவர் தகாத வார்த்தையில எம்எஸ்பி ஓனர் அப்படித்தான் ஓட்டுவேன், 20 நிமிடம் ஓட்டுவேன், என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு காவல்துறை வரைக்கும் அந்த மாதிரி பேசுறாப்புல. நான் போய் சொன்னாலும் காவல்துறை இருக்காரு, அவரே நீங்க கேளுங்க. ஆமா, காவல்துறை சொல்லி 20 நிமிடம் மன நல்லா தான் போறேன், என்னதான் பண்ணுவேன், நீ நான் மேல எடுத்து பேசியிருக்கேன் அப்படின்றாப்ல. யாரு காவல்துறை சொல்றாங்களா? இல்லங்க சார், அவரு அந்த அண்ணன் சொல்றாப்ல, ஓனர் நான் எல்லா இடத்துல லஞ்சம் கொடுத்தேன் அடிக்கிறேன், சும்மா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. காவல்துறைக்கு லஞ்சம் கொடுத்தேன் அடிக்கன்னு சொல்றாப்லையா? அவ சொன்னது எம்எஸ்பி ஓனர். ஆமா, காவல்துறைக்கு நான் காசு கொடுத்து அது பண்றேன், நீ கண்டுக்காத அப்படிங்கிறாரா? எல்லா ஆபீஸுக்கும் நான் காசு கொடுத்து நான் பண்றேன். சரி, எல்லா ஆபீஸுக்கும் காசு கொடுத்து பண்றாரு, ஒரு மண் அடிக்கிறாரு, ஓகே. ஆனா போற வர வண்டியில இடிக்கிறதுக்கோ அது உரசுறதுக்கோ அவங்களுக்கு என்ன இதா இருக்காமா? அப்போ ஒரு விபத்து ஏற்படுத்தி அவன் செத்தானா அதுக்கு யாரு இது பண்ணலாமா? 500,000 தரேன், வேண்டாம் லைட் வாங்கி வேற லைட் வாங்கி மாட்டிட்டு போன்றாருங்க.
ஆ, 500,000 தரேன், அதுக்கு மேல நம்மளால கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சது பாத்துக்க ஆ, அப்படின்னு சொல்றாப்ல. ஆ, ஆ, தலையில அடிச்சது எனக்கு தலையெல்லாம் ஊறுது கொண்டையெல்லாம். ஆ, ஜிஹெச்ல ரெஸ்பான்ஸ் இல்ல. ஆ, போலீஸ்காரன் இது வரைக்கும் இந்த விசாரணை கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஆச்சு. இது வரையும் வந்து ஒரு தகவல் யாரும் வந்து கேட்கலன்ட்ட. ஆ. ஆமா. சரிங்க. இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிற மக்களுக்கு அடுத்தாளுக்கு யாரும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஆ, கொலைமட்டில் விடுறாப்ல. நான் அடுத்த தடவை சிக்கனா டிப்பால் ஏத்தி கொண்டுருவேன் அப்படின்னு கொலைமட்டில் விடுறாப்ல. ஆ. அவன் டாலர்ஸ் வச்சிருக்காப்ல. நீங்க வண்டியை மறைச்சிருக்க வேண்டியதானே? ஆளாங்கன்னு ஏதாவது திரட்டி வண்டியை மறைச்சிருக்க வேண்டியதானே? வண்டியை மறைச்சேன். ம். என்னை வந்து எல்லாம் நின்றாங்க. எல்லாத்தையுமே அப்புறம் தெரிஞ்சலாம் ரொம்ப போக சொல்லிட்டாப்ல. அவர் வண்டிக்குள்ள வந்து 2 சரக்கு பாட்டில் எடுத்து ஒரு 4 பேர் வந்திருந்த பசங்க எல்லாம் ஆ, அந்த பசங்களை கொடுத்து நீ போங்க நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். சரக்கு பாட்டில் கொடுத்து அனுப்பிவிட்டார் எம்எஸ்பி ஓனர். ஆ. யாரு அந்த அவங்க லாரி ஓட்டிட்டு வந்த ஆளுகளை? லாரி ஓட்டிட்டு வந்த ஆளு வந்தவங்க ஓனர் வந்துட்டாப்ல. எம்எஸ்பி குவாரி எடுத்தாள் அவர்தான். ஆ, அவர் வந்து சரக்கு பாட்டில் கொடுத்து நீ போக நான் பேசிக்கிறேன் இந்த பயல்கிட்ட கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஆ, ஆமா, இதுதான் நடந்த உண்மை எல்லாமே. ஆ, கேட்டதுக்கு நம்ம வண்டியில டவேரா ஆ, அந்த வண்டியில சாதி கொடி மாட்டிருந்து புடிங்கி மூஞ்சில ஏறி இந்த கொடியில ஏன்டா கட்டுற அந்த பெரிய அளவுக்கு நீ ஆர்டர் இல்லடான்னு ரொம்ப தக வார்த்தையில பேசுறாப்ல. ஆ, எப்படி நீ கொடி கட்ட போச்சு, உன் ஏரியால நீ கொடி கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாப்ல. ஆ. நான் போனாரு நான் தேவரா சேரு வர அடிச்சுக்கிடுவான், நீ ஏன் கூட வரேன்னு கேக்குறாப்ல. ஆ, வேண்டாம் நாய் மாதிரி 5 10 போடுறேன். ஆ. ஆமாண்ணே. சரிங்க. சரி, நான் இதை ஆடியோ அப்டேட் பண்ணி விட்டுறேன். சரி ஓகே. ஆ, சரியா, சரி. ஓகே. ம். இப்போ இந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. அதாவது அந்த தம்பி வாகனத்தில் போயிருக்காப்புல, அந்த வாகனத்தை இடிக்கிற மாதிரி வந்திருக்காப்புல. என்ன அப்படின்ற மறித்து கேட்கும்போது அது கரெக்டாக மணல் திருட்டு வந்து நடந்திருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தி தான் வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. அதாவது காவல்துறையை தவிர்த்து எதுவும் நடக்க போகிறதுக்கு வந்து கிடையாது. கேட்டால் அந்த வாகன உரிமையாளர் வந்து சொல்கிறாராம், நாங்கள் எல்லாத்துக்குமே காசு கொடுத்துட்டோம், எல்லாத்துக்குமே கமிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. தரக்குறைவான வார்த்தையில் வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னா, காவல்துறை இந்த சம்மந்தப்பட்ட தாக்கின நபர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு வந்து செய்யணும். இந்த காணொலி மூலியமாக நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். சப்போஸ் அந்த சம்மந்தப்பட்ட நபர் தாக்கிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலை அப்படின்னா இதோட போராட்டம் வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறதுக்கான சூழல் வந்து ஏற்படும் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படின்னா, ஆற்று மண்ணை கடத்துறது, தொடர்ந்து பரமக்குடி பகுதிகளில் நிறையா அந்த விஷயம் நடக்கிறதாக நம்ம செய்தியில் வந்து கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம். இதற்கு காவல்துறையும் வருவாய்த்துறையும் எல்லாமே துணை போகிறதாகவும் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கூடிய விரைவில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிறோம். ஸோ தாக்கிய இந்த பாலாஜியை தாக்கிய அந்த நபர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக வந்து கேட்குறோம். நன்றி.